ओम नमो भगवते वासुदेवाय। ओम नमो भगवते वासुदेवाय। कृष्णाय वासुदेवाय देवकी नंदनाय च नंदगोपकुमाराय गोविंदाय नमो नमः। कृष्णाय वासुदेवाय देवकी नंदनाय च नंदगोपकुमाराय गोविंदाय नमो नमः। श्रीमद् भगवद्गीதை உண்மையில் அத்தியாயம் 15 புருஷோத்தம யோகம் ஸ்லோகம் 6. न तत्त्वाश्रयतो सूर्यो न तत्पाश्रयते सूर्यो न शाशाङ्गो न पावः न शाशाङ्गो न पावः यद्गत्वा निवर्तन्ते तत्तामं परमं मम तत्तामं परमं मम न तत्पाश्रयते सूर्यो न शाङ्गो न पावः यत्तत्त्वा निवर्तन्ते तत्तामं परमं मम न तत्पाश्रयते सूर्यो न तत्पाश्रयते सूर्यो न शाङ्गो न पावः यत्तत्त्वा निवर्तन्ते तत्तामं परमं मम न तत्पाश्रयते सूर्यो न शाङ्गो न पावः तत्तामं परमं मम न तत्पाश्रयते सूर्यो न शाङ्गो न पावः न तत्पाश्रयते सूर्यो न शाङ्गो न पावः यत्तत्त्वा निवर्तन्ते तत्तामं न तत्पाश्रयते सूर्यो न शाङ्गो न पावः यत्तत्त्वा निवर्तन्ते तत्तामं परमं मम न तत्पाश्रयते सूर्यो न शाङ्गो न पावः यत्तत्त्वा निवर्तन्ते तत्तामं परमं मम न तत्पाश्रयते सूर्यो न शाङ्गो न पावः यत्तत्त्वा निवर्तन्ते
तत्कामं परमं मम यत्तत्त्वानि वर्धन्ते तत्कामं परमं मम न இல்லை தத் அந்த பிரகாசப்படுத்துவது சூரியன் ந இல்லை ஷஷாங்க சந்திரன் ந இல்லை பாவக நெருப்பு மின்சாரம் யத் எங்கே கத்வா சென்றபின் ந ஒருபோதும் இல்லை நிவர்த்தந்தே அவர்கள் திரும்பி வருவது தத்தாம அந்த இருப்பிடம் பரமம் மம எனது மொழிபெயர்ப்பு பொருளை வழங்கியவராச பக்திவேதாந்த சுவாமி ஸ்ரீல பிரபுபாதுஜி எனது அந்த பரம வாசஸ்தலம் சூரியனாலோ சந்திரனாலோ நெருப்பினாலோ மின்சாரத்தினாலோ ஒளியூட்டப்படுவது இல்லை. அதனை அடைபவர்கள் ஒருபோதும் இந்த ஜட உலகிற்கு திரும்புவதில்லை. புருஷோத்தமரான முனந்த கடவுள் கிருஷ்ணரின் வாசஸ்தலம் இங்கே விவரிக்கப்படுகின்றது. அந்த ஆன்மீக உலகம் கிருஷ்ணலோகம் என்று கோலோக பிருந்தாவனம் என்றும் அறியப்படுகின்றது. ஆன்மீக வானில் சூரிய ஒளி, சந்திரன் ஒளி, நெருப்பு மற்றும் மின்சாரத்திற்கு அவசியம் இல்லை. ஏனெனில் அங்குள்ள எல்லா கிரகங்களும் சுயமாக பிரகாசமுடையவை. இப்பிரபஞ்சத்தில் சுயமாக பிரகாசிக்கக்கூடிய கிரகமாக சூரிய கிரகம் மட்டுமே உள்ளது. ஆனால் ஆன்மீக வானில் உள்ள எல்லா கிரகங்களும் சுயமாக பிரகாசிப்பவை. வைகுண்டங்கள் என்று அழைக்கப்படும் அந்த கிரகங்களில் பிரகாசமே பிரம்ம ஜோதி எனப்படும் பேரொளி ஆகும். உண்மையில் அந்த ஒளி கிருஷ்ணரின் லோகமான கோலோக பிருந்தாவனத்திலிருந்து வெளிவருகின்றது. ஒளிரும் அந்த ஜோதியின் ஒரு பகுதி மகத் தத்துவத்தினால் ஜட உலகினால் மறைக்கப்பட்டுள்ளது. இதை தவிர அந்த ஒளிரும் வானத்தில் பெரும்பாலான பகுதி வைகுண்டங்கள் என்று அழைக்கப்படுகின்றன. ஆன்மீக கிரகங்கள் நிறைந்துள்ளது. அவற்றில் முதன்மையானது கோலோக பிருந்தாவனம். இந்த இருண்ட இருளில் இருக்கும் வரை ஜீவாத்மா கட்டுண்ட வாழ்வில் உள்ளார். ஆனால் இந்த ஜடவொலியின் பொய்யான தெளிவடைந்த மரத்தை விட்டு ஆன்மீக வானத்தை அடைந்தவுடன் அவன் முக்தி பெறுகின்றான். பின்னர் அவன் மீண்டும் இங்கு வருவதற்கு வாய்ப்பில்லை. கட்டுண்ட வாழ்வில் உயிர் வாழில் தன்னை இந்த ஜட உலகின் எஜமானாக கருதுகின்றான். ஆனால் முக்தி பெற்ற நிலையிலோ அவன் ஆன்மீக ராஜ்யத்தில் நுழைந்து பரமபுருஷருடன் உறவு கொள்கின்றான். அங்கே அவன் நித்தியமான ஆனந்தம், நித்தியமான வாழ்வு மற்றும் நித்தியமான ஞானத்தினை அனுபவிக்கின்றான். இத்தகைய இத்தகவலை கேட்டு ஒருவன் கவரப்பட வேண்டும். அந்த நித்திய லோகத்திற்கு தன்னை மாற்றிக்கொள்ளவும் உண்மையும் இந்த பொய்யான பிரமத்திலிருந்து தன்னை விடுவித்துக் கொள்ளவும் அவன் ஆர்வத்துடன் இருக்க வேண்டும். இந்த ஜட உலகில் மிகுந்த பற்று கொண்டிருப்பவனுக்கு அந்த பற்றுகளை துண்டித்தல் மிகவும் கடினம். ஆனால் அவன் கிருஷ்ண உணர்வை மேற்கொண்டால் படிப்படியாக பற்றின்மையை அடைவதற்கு வாய்ப்புள்ளது. கிருஷ்ண உணர்வில் இருக்கும் பக்தர்களுடன் அவன் தொடர்பு கொள்ள வேண்டும். கிருஷ்ண உணர்விற்காக அர்ப்பணிக்கப்பட்ட ஒரு இயக்கத்தை தேடி பக்தி தொண்டை செயலாற்றுவது எவ்வாறு என்பதை கற்க வேண்டும். இவ்வாறு ஜட உலகின் மீதான தனது பற்றுதலை அவன் துண்டித்துக் கொள்ள முடியும். வெறும் காவி உடையை அணிவதால் ஜட உலகின் கவர்ச்சியிலிருந்து விடுபட முடியாது. பகவானின் பக்தி தொண்டில் பற்றுள்ளவனாக அவன் ஆக வேண்டியது அவசியம். எனவே 12ஆம் அத்தியாயத்தில் விவரிக்கப்பட்டுள்ள பக்தி தொண்டே உண்மையான மரத்தின் இந்த பொய் பிம்பத்திலிருந்து வெளியேறுவதற்கான ஒரே வழி என்பதை அறிந்து ஒருவன் அதனை மிகவும் தீவிரமாக ஏற்றுக்கொள்ள வேண்டும். இதர வழிமுறைகள் அனைத்திலும் உள்ள ஜட இயற்கையின் களங்கங்களை பற்றி 14ஆம் அத்தியாயத்தில் விவரிக்கப்பட்டது. பக்தி தொண்டு மட்டுமே பூரண தெய்வீக தன்மையை உடையதாக அங்கே விளக்கப்பட்டுள்ளது. பரமம் மம என்னும் சொற்கள் இங்கு மிகவும் முக்கியமானவை. உண்மையில் ஒவ்வொரு மூலைக்கும் பரமபுருஷருடைய சொத்தாகும். ஆனால்
ஆன்மீக உலகம் பரமமானது, 6 வைபவங்களை பூரணமாக கொண்டது. ஆன்மீக உலகில் சூரிய ஒளி, சந்திரன் ஒளி அல்லது நட்சத்திரங்கள் அவசியம் இல்லை. நட்சத்திர சூரியோ நட்சத்திர தாரா என்று கடற்மணிஷத்தில் கூறப்பட்டுள்ளது. ஏனெனில் ஆன்மீக ஒளி முழுவதும் பரமபுருஷரின் அந்தரங்க சக்தியினால் பிரகாசப்படுத்தப்பட்டுள்ளது. சரணடைவதால் மட்டுமே அந்த பரம வாசஸ்தலம் அடையப்படக்கூடியது, வேறு வழிகளால் அல்ல. தஸ்மை ஸ்ரீ குருவே நமः. ஸ்ரீ சைத்தன்ய மகாவிஷ்ணும் சுவாமினங்கீனமோதலே ஸ்வயம்புரோபதம் வாஞ்சாகல்பதரூபக்ஷ கிருபா சிந்துப்தேகேவ ச பதிதானாம் பாவனேபியோ வைஷ்ணவேபியோ நமோ நமः. जय श्री कृष्ण चैतन्य प्रभु नित्यानंद श्री अद्वैत गदाधर शिवासादि गौर भक्तवृंद. हरे कृष्णा कृष्ण कृष्ण हरे हरे, हरे राम 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 हरे हरे. मोघं कृतवाचालं बंगुल्लंगाय देगिरि यत्कृपाहं वन्दे श्रीगुरुं मीनतारिणं परमानन्दमाधवं श्रीचैतन्यमीश्वरं. नमो विष्णुपादाय कृष्णप्रेष्ठाय भूतले श्रीमदे भक्तिविकास स्वामिनिधि नामिने. नमो विष्णुपादाय कृष्णप्रेष्ठाय भूतले श्रीमदे भक्तिवेदांत स्वामिनिधि नामिने. नमस्ते सरस्वती देवे गौरवाणी प्रचारिणे निर्विशेष शून्यवादी पाश्चात्य देशतारिणे. ஹரே கிருஷ்ணா. ஸோ இந்த சத்சங்க நிகழ்ச்சிக்கு வந்துடக்கூடிய எல்லா பக்தர்களுக்கும் அடியனுடைய பணிவான வணக்கம், நமஸ்காரம். உங்கள் எல்லோரையும் இந்த நிகழ்ச்சி வரவேற்பதில் மகிழ்ச்சி அடைகிறோம். ஸோ நம்ம ஒவ்வொரு வாரம் ஞாயிற்றுக்கிழமை சத்சங்க நிகழ்ச்சியில் பகவத்கீதை உண்மையர்வில் பார்த்து கொண்டிருக்கோம். ஸோ இந்த வாரம் 15வது அத்தியாயம் புருஷோத்தம யோகத்தில் 6வது ஸ்லோகத்தை நம்ம இங்கே பார்த்து கொண்டிருக்கோம். ஸோ போன வாரம் என்ன பார்த்தோம்? யாருக்காவது ஞாபகம் இருக்கா? போன வாரம் கிருஷ்ணர் என்ன எதை பற்றி சொன்னார்? போன வாரம் என்ன பார்த்தோம்? அது முழுமையா சொல்லணும். பொய் அகங்காரம் என்ன, அது முழுமையா சொல்லணும். எஸ், பொய் கௌரவத்திலிருந்து பொய் அகங்காரத்திலிருந்து நம்ம முழுமையாக விடுபட்டோம்னால் மகானுடைய ராஜ்யத்தை அடைய முடியும் அப்படிங்கிறத பார்த்தோம். ஸோ பொய் கௌரவம்னா என்ன? பொய் கௌரவம் எதெல்லாம் நமக்கு செய்யும்? என்னால் தான் எல்லாமே முடியும். அடுத்து வேற யாராவது? நானே கட்டுப்படுத்தக்கூடியவன். அப்புறம் வேற யாரும் சொல்லலைங்க? 2 பேர் தான் இருந்தாங்களா கிளாஸில்? நான் இந்த உடல் அப்படிங்கிறதெல்லாம் இந்த போய் அகங்காரம் முதல்ல ஆரம்பிக்கிற இடம் எது? நான் இந்த உடல். அதுக்கப்புறம் இந்த உடலை கொண்டு நான் அனுபவிக்கணும் அப்படின்னு. அதுக்கப்புறம் இது எல்லாம் எனக்கு சொந்தமானது. அகம் அமைதி, நான் என்னுடையது. ஸோ நாம் சிந்திக்கக்கூடிய எல்லாவற்றையும் நான் என்னுடையது அப்படிங்கிற அடிப்படையில் நம்ம பார்க்க ஆரம்பிப்போம். ஸோ அதனால அந்த பொய் அகங்காரத்தெல்லாம் என்ன செய்ய மாட்டோம்? நம்ம மற்றவருடைய கருத்தை கேட்க மாட்டோம். பகவத்கீதையுடைய கருத்தை நம்ம கேட்க மாட்டோம் இல்லையா? அப்ப அந்த பொய் அகங்காரத்திலிருந்து விடுபடணும் அப்படின்னா என்ன செய்யணும்? என்ன வளர்த்து கொள்ளணும்? நம்ம என்ன வளர்த்து கொண்டோம்னா பொய் அகங்காரம் வராது? நம்மகிட்ட பணிவை வளர்த்து கொள்ள வேண்டும். என்ன வளர்த்து கொள்ளணும்? பணிவை வளர்த்து. ஸோ பகவான் முதல்ல தன்னுடைய ராஜ்யத்தை அடைய வேண்டும் அப்படின்னால் ஒருவன் பொய் அகங்காரத்திலிருந்து கர்வத்திலிருந்து முழுமையா விடுபடணும் அப்படின்னு சொன்னார் இல்லையா? ஸோ என்ன மாதிரி குணங்கள் இருந்தால் பொய் கௌரவம், மயக்கம் மற்றும் தவறான சங்கத்திலிருந்து விடுபட்டு நித்தியத்தை புரிந்து கொண்டு பௌதிக காமத்தை நிறுத்திவிட்டு இன்பம் துன்பம் என்னும் இருமையை ஒழித்து மயக்கமுறாமல் இருப்பவர்கள் பரமபுருஷனிடம் சரணடைவது எவ்வாறு என்பதை அறிந்து அந்த நித்திய ராஜ்யத்தை அடைகின்றனர்.
ஸோ இந்த தகுதியெல்லாம் இருக்கும் பொழுது பகவானுடைய ராஜ்யத்தை அடைய முடியும் அப்படின்னு சொன்னார். இப்ப அந்த ராஜ்யம் எப்படிப்பட்டது அப்படிங்கிறத பத்தி சொல்றார் இந்த ஸ்லோகம். பகவானுடைய ராஜ்யம் எப்படிப்பட்டது, பகவானுடைய உலகம் எப்படிப்பட்டது அப்படின்னா நமக்கு உடனே இந்த ஸ்லோகம் ஞாபகத்துக்கு வரணும். எந்த ஸ்லோகம் வரணும்? எஸ், பகவானுடைய உலகம் எப்படி இருக்கும்? ந தத் பாஷயதே சூரியோ நஷாங்கோ ந பாவம் யத் தத்வானா நிவர்த்தந்தே தத்தாமம் பரமம். ஆன்மீக உலகம் எப்படிப்பட்டது? சூரியனாலோ சந்திரனாலோ ஒளியூட்டப்பட்டது அல்ல. அது நித்தியமானது, எப்பவுமே ஆனந்தமயமானது. உடனே நமக்கு ஞாபகத்துக்கு வரும். அதனால்தான் பகவத்கீதை வந்து ஒரு ஆத்மானா என்ன, பரமாத்மானா என்ன, இந்த ஆத்மா வந்து எப்படி இந்த ஜட உடலிருந்து விடுபட்டு பகவானுடைய லோகத்தை அடையலாம், அந்த லோகம் எப்படி இருக்கும், அந்த லோகத்தை அடைவதற்கு என்ன குணங்களை வளர்த்துக்கொள்ளணும், கம்ப்ளீட் ஒரு நாலேஜ். ஸோ இப்போ பகவான் வந்து அந்த லோகத்தை பற்றி, அவருடைய லோகத்தை பற்றி அவரே விவரிக்கிறார் இல்லையா? ஸோ அவரே விவரிக்கிறார் என்னுடைய ஆன்மீக உலகம் எப்படிப்பட்டதாக இருக்கும் அப்படின்னு சொல்றார். அங்க சூரியனாலோ சந்திரனாலோ நெருப்பினாலோ மின்சாரத்தினாலோ ஒளியூட்டப்பட்டது இல்லை. இப்போ இந்த லோகத்தை பார்த்தோம் அப்படின்னா, இப்போ மின்சாரம் இல்லை அப்படின்னா அந்த மைக்கு இப்போ வேலை இல்லை, முடிஞ்சு போச்சு. மின்சாரம் இல்லை அப்படின்னா அந்த மைக்கு இப்போ வேலை இல்லை, அவ்வளோதான், தூக்கி தூர போட்ட வேண்டியதான். ஸோ இன்னும் கொஞ்சம் நேரம் ஆயிடுச்சு, இன்னும் ஒரு சில மணி நேரங்கள் ஆயிடுச்சு அப்படின்னா என்ன ஆகிடும்? சூரியன் மறைஞ்சிடுச்சு அப்படின்னா மொத்த உலகம் என்ன ஆகிடும்? இருள் சூழ்ந்துடும். உண்மைதானே? ஆனால் பகவானுடைய ராஜ்யம் வந்து அங்க சூரியனோ சந்திரனோ கிடையாது. இந்த பௌதிக லோகத்துல சூரிய கிரகம் மட்டும்தான் அது என்ன ஆகுது? தானால் ஒளியூட்டப்படுது. மற்ற எல்லா கிரகங்களும் என்ன ஆயிடும்? சூரிய கிரகத்தின் மூலமாக தான் அது என்ன ஆகுது? ஒளியூட்டப்படுது. ஆனால் ஆன்மீக லோகம் அங்க சந்திரனும் தேவையில்லை, சூரியனும் தேவையில்லை, மின்சாரமும் தேவையில்லை, இன்வெர்டர் தேவையில்லை, அங்க ஜெனரேட்டர் தேவையில்லை, சோலார் சிஸ்டம்லாம் அங்க தேவையில்லை. அப்ப என்ன ஆகுது? அப்ப அங்க எப்பவுமே என்ன இருக்கு? வெளிச்சமாகவே தான் இருக்கும். அந்த வெளிச்சம் எங்க இருந்து வருதான்? எங்க இருந்து வருது? பகவானுடைய சேஜஸ், பகவானுடைய உடலில் இருந்து வரக்கூடிய அந்த பிரகாஷம். ஸோ இதெல்லாம் கேட்குறப்ப நமக்கு என்ன தோணணும் அப்படின்னா, எப்போ அப்படிப்பட்ட உலகத்தை போய் அடைகிறது அப்படின்னு தோணணும். ஆனால் நம்ம குறுக்குத்தனமான புத்தி என்ன சிந்திக்கும் அப்படின்னா, யாரோ கற்பனையாக எழுதி வச்சுட்டு போயிருக்காங்க, இதை உட்காந்து படிச்சுட்டு இருக்காங்க. அப்படிதான் அந்த குறுக்குத்தனமான புத்தியை வந்து என்ன சிந்திக்கும் அப்படின்னா, இதெல்லாம் யாருங்க போய் பார்த்தது அப்படின்னு சொல்லும். புருஷோத்தமரான முழுமுதற் கடவுளின் கிருஷ்ணரின் வாசஸ்தலம் இங்கு விவரிக்கப்படுகின்றது. அந்த ஆன்மீக உலகம் கிருஷ்ணலோகம் என்றும் பூலோக பிருந்தாவனம் என்றும் அறியப்படுகின்றது. ஸோ அதனாலதான் கிருஷ்ணர் ஏற்கனவே சொன்னார், அந்த லோகத்துல இருமைகள் அப்படிங்கிறது கிடையாது. இந்த லோகத்துல பகலும் உண்டு, இரவும் உண்டு. அங்க பகல் மட்டும்தான், அங்க இரவுக்கு அங்க வேலையே கிடையாது, அங்க இரவே கிடையாது, அங்க வயதோகம்லாம் கிடையாது. நீங்க இப்படிலாம் அங்க மூட்டு வழியில கஷ்டப்பட வேண்டிய அவசியம் இல்லை. அங்க போயிட்டீங்கன்னா வயசாயிட்டாலே என்ன ஆயிடும்? மூட்டு வலி வந்துடும்ல. வயசானாதான் கிடையாது, எல்லாருக்குமே வருது. எனக்கு கூட வருது மூட்டு வலி இல்ல. ஸோ அங்க வந்து இருமைகள் கிடையவே கிடையாது. இரண்டு விதமான மாற்றங்கள் அங்க கிடையாது, எல்லாம் ஒன்றே தான். பகவான் ஒருத்தர் தான் அங்க. இங்க எல்லாரும் பகவான். இங்க இங்க என்ன பேசுறாங்க? எல்லாரும் பகவான். நீங்களும் பகவான், நானும் கடவுள், நீங்களும் கடவுள், அவரும் கடவுள், நாயும் கடவுள், பூனையும் கடவுள், எல்லாரும் கடவுளாயிடணும். அப்புறம் எல்லாரும் சேர்ந்து பூகம்பம் வந்ததுன்னா எல்லாரும் உள்ள போயிடுவாங்க, முடிஞ்சது. பகவான் போயிட்டார். பகவானுடைய ராஜ்யம் அப்படி கிடையாது. பகவான் ஒன்று. வழிபடக்கூடிய தெய்வம் அங்க விஷ்ணு மட்டும்தான், கிருஷ்ணன் மட்டும்தான். நேற்று சமீபத்தில்
2 நாளைக்கு முன்னாடி ஸ்ரீமத் பாகவதம் 3வது ஸ்கந்தம் படித்தேன். 1வது பாகத்தில் 15வது அத்தியாயம். அதுலேயும் 15வது அத்தியாயம் வந்து பிரம்மா வந்து பரலோகத்தை பற்றிய ஒரு வர்ணனை வந்து இங்கே கொடுக்குறார். வைகுண்ட லோகம் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பற்றி ஒரு வர்ணனை. அந்த 4 குமாரர்கள் வந்து வைகுண்டத்துக்கு போகிறாங்க இல்லையா? ஸோ அதுக்கு போகிறதுக்கு முன்னாடி வைகுண்ட லோகம் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பற்றி ஒரு வர்ணனை கொடுத்தார். ஸோ அதை சொல்ல வரும்போது அங்கே வைகுண்டத்தில் இருக்கக்கூடியவர்கள் அங்கே வந்து முதல்ல அந்த ஜெயன் விஜயனை வந்து முதல்ல பார்க்குறாங்க. 6 வாசல்களை தாண்டி 7வது வாசல் போகும்போது அங்கே ஜெயன் விஜயனை வந்து அவங்க பார்க்குறாங்க. ஸோ ஜெயன் விஜயனை பார்க்கும்போது அங்கே என்ன சொல்லப்படுது, ஒற்றை தன்மையுடைய இருவரை வந்து அவர்கள் சந்தித்தனர். ஸோ பிரபாத விளக்கம் எழுதும்போது என்ன சொல்கிறார், அங்கே வைகுண்டலோகத்தில் இருக்கக்கூடியவர்கள் பார்ப்பதற்கு பகவானை போன்றே பெருமாளை போன்றே 4 கரங்கள் உடைய ரூபத்தில் இருப்பாங்க. ஸோ அதனால அங்க ஜெயன் விஜயன் இருவரையும் பார்க்கும் பொழுது அவர்களுக்கு எந்த ஒரு வேறுபாடும் கண்டுபிடிக்க முடியல, பார்க்க முடியல. ஸோ அதை பற்றி விவரிக்கும் பொழுது, அதை பற்றி உரையாடும் பொழுது, ஸோ அப்போ வைகுண்ட லோகம் அப்படின்னா என்ன அப்படின்னா அங்கே எல்லாமே ஒன்று தான். அங்கே இரவு கிடையாது, பகல் மட்டும்தான். அங்கே வேற்றுமை அப்படிங்கிறதே கிடையாது. இங்கே தான் எல்லாத்துலேயுமே வேற்றுமை உண்டு. இன்பம் இருக்கும், துன்பம் இருக்கும், பகல் இரவு எல்லாமே இன்பம் துன்பம். அங்கே அப்படி கிடையாது, அங்கே எல்லாமே ஒன்று தான். ஸோ ஏன் பகவான் இதை இங்கே வந்து சொல்கிறார்? ஸோ இந்த விஷயங்களை பகவானே சொல்கிறப்ப நமக்கு அந்த நம்பிக்கை வரணும். ஓ, அது எப்பேற்பட்ட உலகம். அந்த லோகத்துக்கு வரக்கூடியவங்க ஒரு பொழுதும் அவங்க என்ன பண்ண மாட்டாங்க, அந்த ஜட லோகத்துக்கு திரும்பி வரவே மாட்டாங்க. அதையும் சேர்த்தே சொல்லிட்டார். வெறுமனே வந்து தன்னுடைய லோகத்தை மட்டும் அவர் சொல்லலை. அப்படிப்பட்ட உலகத்தை அடைஞ்சிட்டாங்க அப்படின்னா அவங்க என்ன பண்ண மாட்டாங்க, திரும்பி இந்த உலகத்துக்கு வரமாட்டாங்க. நிறைய பேருக்கு பயம் வந்துடுது, ஐயோ திரும்பி வராமல் போனால் அப்புறம் என்னுடைய சந்ததிகள்லாம் என்ன ஆகுது. நிறைய பேர் சபதம் எடுப்பாங்க, இந்த பிறவியில் இல்லாட்டியும் அடுத்த பிறவி இதே குடும்பத்தில் பிறந்து என் குடும்பத்துக்காக கஷ்டப்படுவேன் அப்படின்னு. எத்தனை பேர் அப்படிலாம் நினச்சிருக்கீங்க? கை தூக்குங்க. ஓ, நினைச்சிங்க. வெரி குட் மாதாஜி, யுவர் ஆனஸ்ட். உங்களுடைய நேர்மையை பாராட்டுறேன். ஒரு காலத்தில் நினைச்சிங்க, இந்த ஜென்மத்தில் எழுதினாலும் அடுத்த ஜென்மத்திலேயாவது என் குடும்பத்தை வந்து ஒரு உயர்ந்த நிலையை. என்ன அந்த உயர்ந்த நிலை? வீட்டில் ஒரு ஏசியாவது வாங்கி மாட்டேன். மக்களுடைய அச்சீவ்மெண்ட், வெற்றினா என்ன வாழ்க்கையில? வெற்றினா என்ன? சொந்தமா ஒரு வீடு வாங்கிடணும், அப்புறம் அட்லீஸ்ட் ஒரு காராவது வாங்கிடணும், அப்புறம் ஊரெல்லாம் சுத்தி பார்க்கணுமா? சரி, ஊரெல்லாம் சுத்தி பார்க்கணும், அப்புறம் சிம்பிளா சொல்லணும்னா விளம்பரத்தில் வரக்கூடிய அத்தனையும் வீட்டில் இருக்கணும், அப்படிதானே? ஸோ இதையெல்லாம் சாதிச்சிட்டோம் அப்படின்னா நம்ம வாழ்க்கை வெற்றி அடைஞ்சிச்சு, அப்படிதானே? இதெல்லாம் செஞ்சிட்டோம் அப்படின்னா வாழ்க்கையில வெற்றி அடைஞ்சிட்டோம் அப்படின்னு. நம்ம ஊர்ல வந்துருச்சா என்னன்னு தெரியல, மதுரையில நிறைய முதியோர் இல்லம் இருக்கு, போய் பாருங்க. மதுரையில நிறைய முதியோர் இல்லம் இருக்கு. அங்க போய் பார்த்தீங்கன்னா இது எல்லாம் அனுபவிச்சவங்க தான் அங்க உட்காந்துருக்காங்க. ஒரு வீடு இல்லை, 4 வீடு இருக்கிறவங்க, 4 கார் இருக்கிறவங்க, பிஹெச்டி முடிச்சவங்க எல்லாரும் அங்க உட்காந்துருக்காங்க. அவங்களுடைய நோக்கம் என்னவா இருந்தது? இதெல்லாம் செஞ்சுட்டாலும் நம்ம வந்து வாழ்க்கையில வெற்றி அடைஞ்சிருவோம், வாழ்க்கையில இன்பத்தை அடைஞ்சிருவோம் அப்படின்ட்டு. ஆனா ஒன்னையும் அடைய முடியாது, கடைசியா முதியோர்களை தான் அடைய முடியும். அப்ப என்ன பண்ணணும்? நம்ம எதை செய்ய வேண்டுமோ அதை முதல்ல செய்யணும். வெறுமனே பணம் சம்பாதிப்பதற்காக கொடுக்கப்பட்டது அல்ல இந்த வாழ்க்கை. இதுதான் தெரியும். வெறுமனே வந்து இதெல்லாம் வாழ்க்கையில பார்த்தா போடுறது, அது வேணும்னு சொல்லல. சொந்த வீடு வேணும், கார் வேணும், ஆனா இதெல்லாம் கிருஷ்ணருக்காக உபயோகப்படுத்தணும்
பகவானுக்காக உபயோகப்படுத்தணும். பகவானுக்காக ஒரு வீடு கட்டணும்னு நினைக்கிறதுல தப்பு இல்லை. எங்க வீட்டுல பகவான் இருக்காரு, எங்க இருக்காரு, ஒரு அலமாரியில பெரிய வீடு கட்டி அதுல ஒரு சின்ன அலமாரி, அவ்வளவுதான், ஒரு போட்டோ முடிஞ்சது. எங்க வீட்லயும் பகவான் இருக்காரு அப்படின்னு எங்க இது வந்து தேடி பார்க்கணும், ஏதாவது ஒரு அலமாரியில உட்காந்து பாருங்க. ஸோ சொந்த வீடு கட்டலாம், கார் வாங்கலாம், எல்லாமே இருக்கலாம். ஆனால் அது கிருஷ்ணருடைய சேவைகளை பயன்படுத்தப்படலை அப்படின்னா கால வரை அதான் சாஸ்திரம். அப்ப நம்முடைய இந்த மனித பிறவி கொடுக்கப்பட்டது வெறுமனே வந்து இந்த பௌதிக வஸ்துக்களை சேகரிப்பதற்காக அல்ல. மனித உடல் கொடுக்கப்பட்டது அந்த 3வது ஸ்கந்தம் நம்ம படிக்கும் போது பிரம்மா சொல்ற இந்த மனித பிறவியை அடைவதற்கு தேவர்கள் கூட விரும்புறாங்க. ஏன்னா தேவலோகத்துல கூட இந்த வாய்ப்பு கிடையாது. பக்தி தொண்டை பயிற்சி செய்வதற்கான வாய்ப்பு தேவலோகத்துல கிடையாது. அது எப்ப பிரளயம் ஏற்பட்டு மறுபடியும் அவங்களுடைய பக்தி தொண்டால் மறுபடியும் அவங்க பகவானி லோகத்தை அடைஞ்சால்தான் உண்டு. ஆனால் மனிதர்களுக்கு அது உண்டு. மனிதர்களுக்கு அந்த வாய்ப்பு கொடுக்கப்பட்டிருக்கு. இந்த ஜென்மத்திலேயே மனிதர்கள் நினைத்தால் இந்த ஜென்மத்திலேயே ஒரு தூய பக்தர்களுடைய அடிச்சுவடை பின்பற்றி பூர்ணமாக சரணாகதி அடைந்து தூய பக்தி தொண்டை பயிற்சி செய்தால் இந்த ஜென்மத்திலேயே அந்த பக்தனால் பகவானி ராஜ்யத்தை அடைந்து விட முடியும். அதனாலதான் தேவர்கள் பிரம்மா சொல்றார், நம் தேவர்கள் அனைவரும் விரும்புவது இந்த மனித பிறவியை தான் அப்படின்னு சொல்றாரு. ஏன்னா மனித பிறவியில இவ்வளவு வாய்ப்புகள் இருக்காம். பகவானை தெரிந்து கொள்வதற்கு, பகவானை பற்றிய ஞானத்தை வளர்த்துக் கொள்வதற்கான வாய்ப்புகள் அதிகம் இல்லை. சோ அதற்காக தான் பிரபா சொல்வார், அப்ப இந்த மனித உடல் கொடுக்கப்பட்டது வெறுமனே வந்து இந்த பௌதிக வஸ்துக்களை சேகரிப்பதற்காக, பணம் சம்பாதிப்பதற்காக மட்டும் அல்ல. அதுவும் வேணும், நான் இல்லைன்னு சொல்லலை, பணமும் சம்பாதிக்கணும், வேண்டாம்னு சொல்லணும். ஆனால் நம்முடைய இலக்கு எதுவாக இருக்கணும்? பகவானை அடைவதாக இருக்கணும். அதற்காக இதெல்லாம் இருக்கணும். சரியா? சாப்பிட்றீங்க, ஒரு இலை போட்டு சாதம் போட்டாங்க அப்படின்னா என்னெல்லாம் வைப்பாங்க? சாதம், சாம்பார், அப்புறம் பொரியல், அப்புறம் பாயாசம், வடை, அப்புறம் கடைசியாக கொஞ்சம் ஊரில் இல்லை என்ன இருந்தாலும் அந்த ஊறுகாய் வச்சு அப்படி சாப்பிட்டா தானே நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா? எல்லாமே இருக்கும்ல. அதுதான் அது வந்து முழு ஒரு ஃபுல் மீல்ஸ். ஸோ அதில் ஊறுகாய் எப்படி இருக்கும்? ஊறுகாய் அப்படி இருக்கும், எல்லாமே அதிகமாக இருக்கும். ஊறுகாய் மட்டும் கொஞ்சம் தான். ஸோ நம்ம பக்தி வாழ்க்கையிலே அப்படிதான். நம்ம வாழ்க்கையில என்ன பண்றோம்? எல்லாமே நிறைய இருக்கணும். பக்தி மட்டும் லைட்டா அப்படி தொட்டு அப்படி இருக்கக்கூடாது. எது அதிகமா சாப்பிடுவோம்? சாப்பாடுல நம்ம மக்கள் சாப்பிடுவோம். வடநாட்டு மக்கள்கிட்ட கேட்டீங்கன்னா சப்பாத்தி, ரொட்டி, பக்கத்தில் வருவாங்க, பிரபு 4 ரொட்டி சாய், குறைஞ்சது 4 ரொட்டியாவது சாப்பிடணும், கொஞ்சம் சாதம் சாப்பிடணும். அவங்களுடைய உணவு பழக்கம் மாதிரி. ஓகே, கதைக்கு வருவோம். ஸோ அப்ப நம்ம பண்ணக்கூடிய பயிற்சியானது வெறுமனே வந்து பெரிய ஃபுல் மீல்ஸ்ல ஏதோ கொஞ்சம் ஊறுகாய் ரொட்டிக்கிற மாதிரி இருக்கக்கூடாது. அப்படிதான் பெரும்பாலும் நம்ம வந்து அது ஒரு பாட்டு. ஓகே, வெள்ளி செவ்வாய் அப்போ மட்டும் பூஜை அறையை திறந்து ஒரு கற்பூரத்தை ஏற்றினால் போதும். மற்ற நாள்லாம் நம்ம வாழ்க்கையை நம்ம பார்ப்போம், அவரை பாட்டில் ஏற்றுக்கணும் அப்படின்னு. அவரும் வெள்ளி செவ்வாய் தான் நம்ம ஞாபகத்தை வச்சுப்பாரு. வெள்ளி செவ்வாய் தான் அவரும் ஞாபகத்தில் நம்ம வச்சுப்பாரு. நம்ம தினமும் அவரை பிரார்த்தனை பண்ணோம்னா தினமும் அவர் நம்மளை ஞாபகத்தில் வச்சுப்பாரு. இல்லை வருஷத்துல ஒரு நாள் நாங்கள் குலசாமி கும்பிட போவோம் அப்படின்னா வருஷத்துல ஒரு நாள் சாமி உள்ள பார்ப்போம். மீதி நாள்லாம் நம்ம தான் பார்த்துக்கணும். ஸோ அதனாலதான் கிருஷ்ணர் சொல்ற எப்பொழுதும் என்னை பற்றி நினை அப்படிங்கிற. ஸோ இந்த ஸ்லோகத்துல கிருஷ்ணர் வந்து
தன்னுடைய லோகத்தை பற்றி நீங்க வர்ணிக்கிறார். இங்க பிரபா சொல்றார், இதை பற்றி கேட்கும் பொழுது பக்தர்களுக்கு அந்த லோகத்தை அடைய வேண்டும் அப்படிங்கிற எண்ணம் வரணும். இத்தகவலை கேட்ட ஒருவன் கவரப்பட வேண்டும். எங்க ஆன்மீக லோகத்தின் மீது நமக்கு என்ன வேணும்? கவர்ச்சி ஏற்படும். ஓ, அமெரிக்கா அப்படி இருக்கும் இப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லும்போது நம்ம என்ன நினைக்கிறோம்? வாழ்க்கையில ஒரு முறையாவது அமெரிக்கா போயிருக்கோம் நினைக்கிறோம்ல. அதே போல பகவானுடைய லோகத்தை பற்றி கேட்கும் பொழுது நமக்கு அந்த ஆசை உண்டாகணும். எப்படியாவது அந்த லோகத்தை அடைஞ்சிடணும் அப்படிங்கிற அந்த எண்ணம் நமக்கு வரணும். அதுக்கு பகவானை பிரார்த்திக்கணும். அப்ப நிச்சயமாக நமக்கு அந்த வாய்ப்பு கிடைக்கும். அந்த வாய்ப்பு நமக்கு கிடைக்கும். பிரபா சொல்ற, அந்த நித்திய லோகத்திற்கு தன்னை மாற்றிக்கொள்ளவும் உண்மையில் இந்த பொய்யான பிரம்மத்திலிருந்து தன்னை விடுவித்துக் கொள்ளவும் அவன் ஆர்வத்துடன் இருக்க வேண்டும். இந்த ஜடப்பொருளில் மிகுந்த பற்று கொண்டிருப்பவனுக்கு அந்த பற்றுதலை துண்டித்தல் மிகவும் கடினம். அதையும் பிரபாதா தெளிவா சொல்லிட்டார். இந்த லோகத்துல பற்றுதலோட இருக்கும் வரையிலும் பகவானி லோகத்தின் மீது அந்த கவர்ச்சி ஏற்படுவது கடினம். அப்ப இந்த பற்றுதலை எப்படி சரி செய்ய முடியும்? எப்படி இந்த பற்றுதல்ங்கிற மரத்தை வெட்டி வீழ்த்த முடியும்? பகவான் சொன்ன எப்படி? ஞானத்தால், ஞானம் என்னும் ஆயுதத்தால் இந்த பற்றுதல் என்ற மரத்தை என்ன பண்ணணும்? வெட்டி வேரோடு வெட்டி வீழ்த்த வேண்டும். வேரோடு, அது ரொம்ப முக்கியம். சொல்லுவாங்க சொல்ற, வேரோடு வெட்டி வீழ்த்த வேண்டும். நம்ம வெறுமனே இந்த மரத்துல பாதியை வெட்டி விட்டாங்கன்னா என்ன மறுபடியும் வளர்ந்து அது வேரோடு வெட்டி வீழ்த்தப்பட வேண்டுமா அந்த பற்றுதல். நம்ம ஒரு மரத்தை சும்மா பாதியை வெட்டி விட்டு நம்ம நினைப்போம், ஓ மரத்தை வெட்டியாச்சு அப்படின்னு. ஆனால் கொஞ்ச நாள் கழிச்சு என்ன ஆகுது? கலந்து. கிருஷ்ணபக்தி வாழ்க்கையே அப்படிதான். நம்ம நினைப்போம், ஓ கிருஷ்ணபக்தி வந்ததுக்கு அப்புறம் நான் அதை பிறந்து விட்டேன், இதை பிறந்து விட்டேன், அப்படி ஆகிவிட்டேன், இப்படி ஆகிவிட்டேன் அப்படின்னு. கொஞ்ச நாள் நாம ஜெபம் பண்ணாம, கொஞ்ச நாள் சத்சங்கத்துக்கு வராம, பக்தருடைய தொடர்பை விட்டு வெளியில போயிட்டோம் அப்படின்னா என்ன ஆயிரும்? எல்லாம் ஒட்டிக்கிடும். பாத்துருக்கீங்களா? எல்லாம் ஒட்டிக்கிடும். ஏன் அப்படின்னா அந்த பட்டுதல் இன்னும் முழுமையாக நம்முடைய வாழ்க்கையில பெருங்கி எரியக்கூடாது. அது இன்னும் உள்ள இருக்கு, அது வேறு இருந்துட்டே இருக்கு. அப்ப எப்ப முழுமையாக அது வெட்டி வீழ்த்தப்படும்? ஞானம் எந்த அளவுக்கு நம்மிடம் அந்த ஞானத்தை நாம் வளர்த்துக் கொள்கின்றோமோ, அந்த ஞானத்தால் எப்ப நம்ம அறிவுறுத்தப்படுறோமோ அப்ப இது சாத்தியமா. இல்லைன்னு நம்ம நினைச்சுக்கலாம், ஓ நான் பெரிய பக்திமான், நான் 20 வருடமாக கிருஷ்ண பக்தியில் இருக்கின்றேன், நான் சீனியர் பக்தர், நான் உயர்ந்த பக்தன், தீட்சவான பக்தன், பிராமண தீட்சவான பக்தன் அப்படின்னு நம்ம பெருசா நம்ம கற்பனை பண்ணிட்டே இருக்கோம். ஆனால் ஒண்ணு நல்லா தெரிஞ்சுக்கணும், ஞானத்துடன் பக்தியை பயிற்சி செய்யல, நற்குணங்களை வளர்த்து கொண்டு நாம் பக்தி செய்யல அப்படின்னா நாம் என்ன செய்வோம் அப்படின்னா, கிருஷ்ண பக்தி வந்ததுக்கு அப்புறம் நம்மை பக்தியில உற்சாகப்படுத்துவதற்கு பக்தர்கள் நம்மளை உற்சாகப்படுத்துவார்கள், கௌரவிப்பார்கள், பாராட்டுவார்கள். இந்த பாராட்டுதல நம்ம என்ன பண்ணுவோம்? மயங்கிடுவோம். இந்த பாராட்டு நம்ம மயங்கிடுவோம். பொறுப்புகள் வரும், வந்ததுமே பொறுப்புகள் கொடுப்பாங்க. நான் பிரபு நீங்க ஆல்டரை பார்த்துக்குங்க, சாமிக்கு பூஜை பண்ணக்கூடிய சேவை நீங்க பார்த்துக்கங்க, பிரபு நீங்க புத்தக விநியோகத்தை பார்த்துக்குங்க. இது மாதிரி நிறைய பொறுப்புகள்லாம் வரும். அப்புறம் அதுல பாராட்டுதெல்லாம் வரும், அடையாளங்கள் வரும். ஓ பெரிய பிரச்சாரர், டெம்பிள் தலைவர், அப்புறம் சன்னியாசி, பிரம்மச்சாரி, அப்படின்னு நிறைய பட்டங்கள் பொறுப்புகள்லாம் வரும். ஆனால் அதற்கு தகுதியை நாம் வளர்த்துக் கொள்ளாமல் இதை மட்டும் நாம் கணக்கில் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா என்ன ஆகும் தெரியுமா? மாயை ஜஸ்ட் ஒரு செகண்ட் தான் மாயை. ரொம்ப கவனமா இருக்கணும். கிருஷ்ண பக்தி வாழ்க்கை கத்தி மேல நடக்கிற மாதிரி, வெரி ஷார்ப், ரொம்ப ஷார்ப்பா இருக்கும். ஜஸ்ட் கொஞ்சம்
சேவ் பண்ற பிளேட் இருக்குல்ல, அது போல அது ரொம்ப ஷார்ப்பா இருக்கும். அது சும்மா இப்படி இப்படின்னு போட்டோம்னா என்ன ஆகும்? அவ்வளோதான், போட்டு செல்ஃப் சேவிங் பண்றவங்க நம்ம இருக்கும். கொஞ்சம் அசால்ட்டா பண்ணாங்கன்னா என்ன ஆகும்? அதனால கிருஷ்ண பக்தி எந்த அளவுக்கு ஒரு சக்தி வாய்ந்த ஒன்றை நாம் ரொம்ப கூர்மையான ஒன்றை பயன்படுத்தும் போது நம்ம என்ன பண்ணணும்? நம்ம கவனமாக இருக்கணும். இல்லை அப்படின்னா என்ன அகங்காரம், ரொம்ப கிருஷ்ணர் போன பதத்தில் சொன்ன மாதிரி நம்மளுக்கு அந்த பொய் அகங்காரம் வந்துருச்சு அப்படின்னா முடிஞ்சது. பொய் அகங்காரம் நமக்கு மேலோங்கி வரும் பொழுது அவ்வளவுதான், கிருஷ்ணனுடைய கருணையை மறந்து பகவானுடைய கருணையினால் என்னுடைய வாழ்க்கை இந்த அளவுக்கு சிறப்பாக போயிட்டு இருக்கு. முடிச்சுட்டு நான் என்ன கிளாஸ் பாட்டுங்க, அதை என்ன பண்ணுவோம், வேற என்ன செய்யணும்? இப்ப காலத்து தான் கிளம்பு பொய் அகங்காரம். பொய் அகங்காரம். இந்த பொய் அகங்காரத்துல இருந்து விடுபடலை அப்படின்னா பகவான் என்னதான் சொன்னாலும் சரி என்னுடைய லோகம் அப்படி இருக்கிறது ஒன்றும் மண்ணில ஏறாது நமக்கு. ஏன்னா பொய் அகங்காரம். இந்த பொய் அகங்காரத்துல இருந்து விடுபடாமல் நாம் சத்துவ குணத்தில் முழுமையாக நிலை பெறாமல் நம்ம இருக்கிற வரையிலும் பிரச்சனைகள் இருந்து கொண்டே இருக்கு. நமக்கு அடையாளங்கள் வரும், தானா அடையாளம் வரும். ஒரு பக்தர் பிரச்சாரம் பண்ணுங்க அப்படின்னு பிரச்சாரம் பண்ண ஆரம்பிக்கும், உடனே பாராட்டுதல் வரும், மரியாதை வரும். அவங்க என்ன இருக்கும்? அந்த சத்துவகுணத்தில் நாம் நிரம்ப இல்லை அப்படின்னா அந்த அடையாளங்கள் என்ன பண்ணுவோம்? மயக்கிடுவோம். அந்த பாராட்டுதலை மயங்கிடுவோம். அது கிருஷ்ணனுடைய கருணை, என்னுடைய ஆன்மீகங்களுடைய கருணை அப்படிங்கிற அந்த தன்மை வர அது ரொம்ப சிக்கலாயிடுவாங்க. அதனாலதான் நான் பக்தன் அப்படின்னா என்ன யாரு? தன்னுடைய வாழ்க்கை நடக்கூடிய ஒவ்வொரு செயலுக்கும் கிருஷ்ணரை நம்பி, கிருஷ்ணனுடைய கருணையை நம்பி, கிருஷ்ணனுடைய கருணையால் என்னுடைய வாழ்க்கையில் இதெல்லாம் சிறப்பாக நடந்து கொண்டிருக்கு, கிருஷ்ணனுடைய கருணையால் என்னுடைய குடும்பம் சிறப்பாக, ஒவ்வொரு செயலுக்கும் கிருஷ்ணரை காரணமாக வைத்து. அதனால நீங்க செய்யக்கூடிய தவறுக்கெல்லாம் கிருஷ்ணரை காரணம் சொல்லக்கூடாது. நம்ம ஏதாவது ஒரு தவறு செஞ்சுட்டு கிருஷ்ணர் தான் காரணம் சொல்லக்கூடாது. இல்லை அப்படின்னா நமக்கு அந்த பொய் அகங்காரம் வர, அதுக்கப்புறம் நம்ம சாஸ்திரத்தை மதிக்க மாட்டோம், பக்தர்கள் வார்த்தையை மதிக்க மாட்டோம், நாமும் தேவையில்லை, எதுவும் தேவையில்லை, அப்படியே வாழ ஆரம்பிப்போம், பிரச்சனை மாட்டோம். அதான் பிரபா சொல்றாரு. அப்ப என்ன பண்ணணும்? பக்தர்களுடைய சங்கத்தை சரியாக பின்பற்ற வேண்டும். பிரபா சொல்றாரு, பக்தருடைய சங்கத்தை நாம் சரியாக பின்பற்ற வேண்டும். அங்க கிருஷ்ண பக்தி எப்படி நாம் பயிற்சி செய்வது அப்படிங்கிறதை வளர்த்துக் கொள்ள வேண்டும். இல்லை அப்படின்னா ஒரு பெரிய ஒரு முனிவர், ஒரு பெரிய ரிஷி இருந்தார். அவர் தவத்தில் ஈடுபட்டு இருந்தார். அப்ப அந்த காட்டுல ஒரு எலி இருக்கு. என்னது? எலி. எலி போய் அந்த முனிவர்கிட்ட சொன்னது, சுவாமி என்னை எப்படியாவது காப்பாற்றணும் அப்படின்னு. முனிவர் கேட்டார், என்ன பிரச்சனை உனக்கு? இந்த காட்டுல ஒரு பெரிய பூனை இருக்கு. அந்த பூனை என்னை எப்படியாவது சாப்பிடணும் அப்படின்னு சுத்திட்டே செய்யுது. அந்த பூனை பார்க்கும் போதெல்லாம் எனக்கு பயமா இருக்கு, என்னால நிம்மதியா வாழ முடியல, என்னை எப்படியாவது காப்பாற்றணும் அப்படின்னு. உடனே அந்த முனிவர் என்ன பண்ணார்? கமண்டல தண்ணி எடுத்து ஆசீர்வாதம் பண்ணார். அந்த எலி என்னாச்சு? பூனையா மாறிடுச்சு. இப்ப அந்த எலி பூனை நினைச்சது, ஆஹா இப்ப நான் பூனையா மாறிட்டேன், இப்ப எனக்கு ஒரு பிரச்சனையும் கிடையாது, நான் சந்தோஷமா இருப்பேன். அந்த பூனை வாழ்ந்து கொண்டே இருந்தது. திடீர்னு அந்த பூனைக்கு ஒரு பயம் வந்தது. யாரை பார்த்து? நானே பார்த்து. மறுபடியும் ஓடிச்சு அந்த முனிவர்கிட்ட, சுவாமி என்னை காப்பாற்றணும். என்ன வச்சு? இங்க ஒரு பெரிய நாய் சுத்தி தெரியுது. அந்த நாயை பார்த்தாலே எனக்கு பயமா இருக்கு. ஒவ்வொரு நாளும் பயந்து பயந்து நான் வாழ்றேன், நிம்மதியே இல்லை. சரி இப்ப என்ன செய்யணும்? நீ நாயை மாத்தி. ஓகே முடிஞ்சது.
நாயாகிடுச்சு. இப்போ நாய் நினைச்சது, ஆஹா ஒரு பிரச்சனையும் கிடையாது, நான் சுதந்திரமாக இப்போ வாழ்வேன் அப்படின்னு. அந்த காட்டில் ஒரு புலி இருக்கு. அந்த புலியை பார்க்க இது பயணம் வந்தது. புலி ஒரு நாள் விரட்ட ஆரம்பிச்சிச்சு. மறுபடியும் வந்தது நாய். யார்கிட்ட? முனிவர்கிட்ட வந்து சொன்னது, ஐயோ என்னால் அந்த காட்டில் வாழ முடியல. ஏன் என்ன பிரச்சனை? ஒரு பெரிய புலி இருக்கு, அதை பார்த்தாலே பயமா இருக்கு, எந்த நேரம் வேணாலும் என்னை கொண்டு சாப்பிடணும், அதனால என்னை எப்படியாவது காப்பாத்துங்க. இப்ப என்ன பண்ணணும்? என்னை புலியா இருக்கு. உடனே முனிவர் என்ன பண்ணார்? ஆசீர்வாதம் பண்ணார். அந்த நாய் என்னாச்சு? புலியா மாறிடுச்சு. புலியா மாறினது. ஒரு நாள் இந்த ரிஷி கடுமையான தளத்துல இருந்தார். பக்கத்துல ஒரு சத்தம் கேட்டுச்சு. ஏன்னா கண்ணை திறந்து பார்த்தா இந்த புலி அந்த முனிவரையே முறைச்சு பார்த்துட்டு அப்படியே நாக்க வச்சு அப்படியே உதட்டையெல்லாம் நக்கிக்கிட்டே பார்த்துச்சு. முனிவர் பார்த்த, ஓஹோ இந்த புலி என்ன மாதிரி முடிச்சு, இப்ப எனக்கு நிறைய பசி எடுக்குது, இந்த முனிவர் நல்லா வாட்ட சாட்டமா நல்லா இருக்க, என்ன பண்ணலாம், இப்ப இந்த முனிவரை அடிச்சு சாப்பிடலாம் அப்படின்னு அது என்ன பண்ணுச்சு, திட்டம் பண்ணுச்சு. முனிவர் பார்த்தார், ஓஹோ உன்னைய எலியா இருந்தவங்க புலியா இருக்குன்னா நீ என்னையவே அடிச்சு சாப்பிடணும்னு நினைக்கிறியா? அவன் என்ன பண்ண, கமலுக்கு இருந்து தண்ணி எடுத்து ஓ அப்படின்னு எலியா. மறுபடியும் புலி என்னாச்சு, எலியா மாறிடுச்சு. ஸோ கதை என்னமோ சின்ன கதை தான். உங்களுடைய கருத்து என்ன? கருத்து என்ன? வேற நன்றி நன்றி மறந்தது. ஓகே, வெரி குட், நல்ல பாயிண்ட். வேற நன்றி மறக்கப்படாது. நம்ம அதனுடைய நிலையை மறந்து நம்ம கடந்து வந்த பாதையை அது மறந்து போச்சு. வெரி குட், நல்ல பாயிண்ட். ரெண்டுமே. வேற மனசு மாறுதல் சொல்லுங்க, கரெக்டா சொல்லுங்க. நம்ம இப்ப பார்த்த கிளாஸுக்கு இந்த கதை சொன்னேன், சொல்லுங்க. கதையின் கருத்து என்ன? கதை மட்டும் கேட்டாங்க, கருத்து. நான் பக்தியை பயிற்சி செய்யும் பொழுது பல அடையாளங்கள் நமக்கு வரும் இல்லையா? ஓ சிறந்த பக்தர், ஓ 16 மணி ஜெபனுடைய பக்தர், ஓ தீட்சை வாங்கின பக்தர், ஓ பிராமண தீட்சை வாங்கின பக்தர், ஓ டெம்பிளை வழி நடத்தக்கூடிய பக்தர், ஓ சன்னியாசி பக்தர், ஓ பிரம்மச்சாரி பக்தர், இப்படி பல அடையாளங்கள் நமக்கு வரும். ஆனால் தகுதியை வளர்த்துக் கொள்ளாமல் அந்த அடையாளத்தை மட்டுமே நாம் எடுத்துக்கொள்ளும் பொழுது என்ன ஆயிடும்? அகங்காரம் வந்துடும். என்ன வந்துடும்? அகங்காரம். அந்த பொய் அகங்காரம் வந்துடும். இப்ப நான் புலி ஆகிட்டேன், இப்ப யாரும் அடிச்சு சாப்பிடலாம்? என்ன எலியா இருந்து புலியா மாத்தின முனிவனையே அடிச்சு சாப்பிடலாம்ங்கிற அந்த பொய் அகங்காரம் இல்ல, நான் பலசாலி அப்படிங்கிற அந்த அடையாளம். சோ மறுபடியும் புலி என்னாச்சு? நமக்குள்ள எப்பவுமே அந்த பணிவை நாம் வளர்த்துக் கொள்ளவில்லை என்றால், பணிவை எப்படி வளர்த்துக் கொள்வது? எங்கேயாவது டியூஷன் இருக்கேன், பணிவை வளர்த்துக் கொள்வது எப்படி? பணிவை வளர்த்துக் கொள்வது, பணிவை எப்படி வளர்த்துக் கொள்வது? முறையாக பக்தி பயிற்சி செய்தால். ஓகே, வேற சேவை செய்யறது மூலமா நிறைய நேரம் சேவை செய்யும்போது அகங்காரம் வந்துடுது. சேவை செஞ்சதுக்கு அப்புறம் தான் அகங்காரம் வருது நிறைய பேருக்கு இல்லையா? நான் மட்டும்தான் சேவை செய்ய முடியும், நான் மட்டும்தான் செய்வேன், என்னை விட யாரும் செய்ய முடியாது, அகங்காரம் வந்துடுது இல்லை? அவன் எப்பவுமே கீழ்நிலையில இருக்கேன் அப்படின்றது நம்ம எப்பயுமே மற்றவங்களுக்கு கீழே. வெரி குட். கரெக்டாக சொல்லுங்க. பிரபு சொன்னது ஒரு பாயிண்ட் கரெக்ட். எப்படி பணிவை வளர்த்துக் கொள்வது?
நான் கற்றுக்கொண்டது இன்னும் நிறைய இருக்கு அப்படின்னு நினைக்கும் போது வெரி குட், நல்ல நல்ல பாயிண்ட். நம்ம நிறைய கற்றுக்கிட்டோம் அப்படின்னு நினைச்சோம்னா அகங்காரம் வரும். நாம் கற்றுக்கொள்ள வேண்டியது நிறைய இருக்கு அப்படின்னு நினைச்சோம்னாலே அந்த ஒரு பணிகள் இருக்கும். பிரபு சொன்ன மாதிரி நான் எல்லாவரையும் விட கீழ்நிலையில் நான் இருக்கின்றேன். ஆச்சாரியர் பல இடத்துல சொல்றது எஸ், தாசனுக்கு தாசன். அந்த சேவகன், அந்த தாசன்கிற அந்த மனப்பாவனை வரணும். தாசன் அப்படின்னா யாரு? சேவகன். நான் தாசனுக்கு தாசன், அடியவனுக்கு அடியவன் அப்படின்னா அது வெறுமை வார்த்தையால் மட்டுமல்ல, உணர்வால். அந்த பணிவு எப்ப நம்ம வளர்த்துக்கொள்ள முடியும் அப்படின்னா, பிரபு சொன்ன மாதிரி எல்லோரும் என்னை விட உயர்ந்த நிலையில் பக்தி பயிற்சி செய்கிறார்கள், நான் மட்டும்தான் கடைநிலையில் இருக்கேன் அப்படிங்கிற அந்த எண்ணம் எப்பவுமே நமக்குள்ள இருக்கணும். என்னை காட்டிலும் எல்லோருமே சிறப்பாக பக்தி செய்யும். ராமானுஜாச்சாரியார் ஒரு முறை திருப்பதி போனார். திருப்பதி போயிருக்கும்போது அவர் வந்திருக்கிற செய்தி கேட்டு அங்க அவருடைய ஆச்சாரியர் மேல இருந்து ராமானுஜாச்சாரியாரை வரவேற்பதற்காக கீழே வந்தார், கீழ் திருப்பதி. ராமானுஜாச்சாரியார் சொன்னார், அங்க இருக்கக்கூடிய உங்களுடைய சீடர்களை யாராவது ஒருவரை அனுப்பி வச்சிருக்கலாமே, ஒரு ஆரம்ப நிலை பக்தரை அங்க இருந்து அனுப்பி வச்சிருக்கலாமே, நீங்க ஏன் அங்க இருந்து இங்க வரணும், என்னையா வரவேற்பதற்கு அப்படின்னு சொல்லும்போது ஆச்சாரியார் சொன்னார், அங்க தேடி பார்த்ததே நான் தான் ஆரம்ப நிலை பக்தராக இருக்கேன், அதனால நானே வந்தேன் அப்படின்னு சொன்னேன். அதுதான் பணிவு. இல்ல எவ்வளவுதான் உயர்ந்த நிலையில் இருந்தாலும் எப்பவுமே தன்னை ஒரு சாதாரண ஒரு நிலையில் வைத்து பார்க்கவும் தான் உண்மையான பக்தர். அந்த பணிவு இருந்தால் கடைசி வரை நாம் என்ன பண்ண முடியும், சரியாக பயணிக்க முடியும். போய் அகங்காரம் ரொம்ப வரவே வராது. அதெல்லாம் சைத்தன்ய மகாபிரபு தெளிவா சொல்லிட்டாங்க. அமானினா மானதீனா கீர்த்தனைய சதா. மரத்தை விட பொறுமையாக இருக்கணும். பொறுமை ரொம்ப அவசியம். பொறுத்தால் பூமியா இருக்கணும், வெறும் பழமொழியா இருக்கக்கூடாது. வாழ்க்கை நைவேத்தியம் எடுத்தாச்சு. ஓகே. அப்ப இங்க பிரபாதா என்ன சொல்ற, அப்ப இந்த பகவானுடைய லோகத்தின் மீது நமக்கு கவர்ச்சி ஏற்படணும். ஓ, வைகுண்ட லோகம் இப்படி இருக்குமா, அங்க சுரவி பசுக்கள் இருக்குமா, சிந்தாமணிகள் இருக்குமா, அங்க சூரியனாலோ சந்திரனாலோ அது ஒளியூட்டப்படல, அப்பேற்பட்ட உலகத்துல போய் அடையணுமே. அதற்கு நமக்கு அந்த லோகத்தின் மீது நமக்கு ருசி ஏற்படணும்னா முதல்ல நம்முடைய ருசி எங்க நம்ம ஆரம்பிக்கணும், மகானுடைய திருநாமத்தின் மீது நமக்கு ருசி ஏற்படும். மகானுடைய திருநாமத்தின் மீது நமக்கு ருசி ஏற்பட்டால் மட்டுமே தான் பகவானுடைய லோகத்தின் மீது நமக்கு அந்த நாட்டம் ஏற்படும். ஏன்னா இது கலியுகம். இந்த கலியுகத்துல உன்னதமான நிலையை அடைவதற்கு சாஸ்திரங்கள் நமக்கு கூறுவது என்ன அப்படின்னா, நாம உச்சாரணம். எந்த அளவுக்கு ஒருவர் நாம உச்சாரணத்தில் ஈடுபடுகின்றாரோ, எந்த அளவுக்கு அவருக்கு நாமத்தின் மீது ருசி இருக்கோ, அந்த அளவுக்கு அவருக்கு என்ன ஏற்படும், பகவானுடைய ரூபத்தின் மீது அவருக்கு நாட்டம் ஏற்படும். நாம ரூப குணம் லீலை. ஒருவருக்கு பகவானுடைய திருநாமத்தின் மீது நாட்டம் வரல, அவருக்கு ருசி ஏற்படல, பகவானுடைய நாமத்தை சொல்றதுக்கு அவருக்கு நாட்டம் வரல அப்படின்னா, பகவானுடைய ரூபம், அவர் கோயிலுக்கு போய் என்ன பண்ணுவார், எந்த ஆலயத்துக்கு போனாலும் அங்கேயும் போய் ஊருக்கதை வளர்ந்தெல்லாம் பேசிட்டு வந்துடுவார். அங்க போய் ஒரு பிரார்த்தனையும் வராது, பகவான் பார்த்து எந்த ஒரு அட்ராக்ஷன் வராது. பகவான் எப்படி இருக்கார், என்ன ரூபத்தில் இருக்கார், எப்படி அலங்காரம் பண்ணி இருக்கார், அவர் என்ன உடைய எதுவுமே தெரியாது. அவங்க போயிட்டு அப்படியே வெறுமனே அங்க இருக்கக்கூடிய அந்த சிற்பங்கள் எல்லாம் பார்த்து வந்துடுவோம். ஏதோ ஒரு பிக்னிக் போன மாதிரி போயிட்டு வந்துடுவோம், ஒரு பொருட்காட்சி சாலைக்கு போன மாதிரி போயிட்டு வந்துடுவாங்க. எப்ப பகவான் மீது அந்த நம்பிக்கை நமக்கு வரும், பகவானை பார்க்கும் பொழுது எப்படி நமக்கு அந்த நாட்டம் வரும். ஆழ்வார்கள்லாம் ஒவ்வொரு ஸ்தலத்திலையும் போய் அந்த பகவானுடைய ரூபத்தை பார்த்ததுமே என்ன பண்றாங்க, பாசுரங்கள் பாடுறாங்க, போற்றி பாடுறாங்க. நமக்கு அப்படி ஏதாவது வந்திருக்கா என்னைக்காவது? நம்ம என்ன நினைக்கிறோம், எப்ப பற்று ஏதாவது கொண்டு வருவாரா, மலப்பள்ளி எங்க இருக்கு இல்ல, தயிர் சாதம் கிடைக்குமா, புளியோதரை கிடைக்குமா, அப்படிதான் நம்ம சிந்தனை இருக்கு.
ஆனால் ஆழ்வார்கள் போய் தெய்வத்தை பார்க்கும் பொழுது, பெருமாளை பார்க்கும்போது என்ன பண்றாங்க? திருமங்கை ஆழ்வார் திருப்பலாணி வந்தார், பெருமாளை பார்த்தார், ஆதி ஜெகநாதை பார்த்த உடனே பாசனம் பாட ஆரம்பிச்சார். அந்த ஒரு கல்வெட்டை போட்டு பாப்பீங்களா? திருமங்கை ஆழ்வார் பாடிய பாசனம். இந்த மாதிரி ஒவ்வொரு சேத்திரத்துக்கும் போகும்போது பக்தர்கள் உடனே அந்த பெருமாளை, ஏன் அவங்க வெறுமனே கல்லா பார்க்கல, சாட்சாத் பகவானா பார்க்கறாங்க. பகவானும் அவர்களுக்கு அந்த ரூபத்தில் காட்சி கொடுக்கிறார். ஏன்னா அந்த நாமத்தின் மீது அந்த ருசி இருக்கணும். நாமத்தின், பகவானுடைய திருநாமத்தின் மீது நம்பிக்கை இருந்தது அப்படின்னா பகவானை பார்க்கும் பொழுதே அந்த ஒரு கவர்ச்சி ஏற்படும், பகவான் மீது அந்த ஒரு பற்றுதல் ஏற்படும். ஒரு நாள் கூட பகவானை தரிசிக்காமல் என்னால் இருக்க முடியாது அப்படிங்கிற எண்ணம் ஏற்படும். அப்ப என்ன ஏற்படும்? நாம ரொம்ப குணம், பகவானுடைய குணங்களை பற்றி, அவருடைய அற்புதமான குணங்களை பற்றி கேட்டுக்கொண்டே இருக்கணும்னு தோணும். அப்புறம் அவருடைய லீலைகள், அற்புதமான அவருடைய லீலைகளை பற்றி கேட்கணும் அப்படிங்கிறது நமக்கு நாட்டம் இருக்கும். அப்புறம் அவருடைய லோகத்தை பற்றி நமக்கு பயங்கரம், எப்படியாவது பகவானுடைய லோகம் கிடைக்கும் அப்படிங்கிற. அப்ப நம்ம துவங்க வேண்டியது எங்க? பகவானுடைய திருநாமங்கள். ஏன்னா இது கலியுகம், கலியுகத்துல ஹரியினுடைய நாமம், ஹரே நாம ஹரே நாம ஹரே நாமே கேவலம் கலவு நாஸ்தேவ 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 கலியுகா. இந்த கலியுகத்தில் உள்ள எல்லா தோஷங்கள்ல இருந்தும் ஒருவன் விடுபட்டு பக்குவ நிலையை அடைய வேண்டும் அப்படின்னா அவன் ஹரியினுடைய திருநாமத்தை ஜபிக்க வேண்டும் அப்படின்னு உபநிஷத்து சொல்லுது. அதனாலதான் நாம உச்சாரணம் வந்து ரொம்ப வலியுறுத்துறோம். ஆச்சாரியர்கள், பூர்வாச்சாரியர்கள் எல்லாமே நாமத்தை வந்து ரொம்ப முக்கியமா வந்து பிரச்சாரம் பண்றாங்க. அதனால என்ன பண்ணணும்? எல்லாரும் சேர்ந்து நாமத்தை ஜெபிக்கணும். சரியா? ஹரே கிருஷ்ணன். ஏதாவது கேள்வி, சந்தேகம்? எது மாதிரி? ஐஸ்வர்யம். எஸ், அது வேற என்ன? வைகுண்டத்துல வந்து இரவே கிடையாது அப்படின்னா அங்க நித்திரை வருமா? நித்திரை வருமா? ஏன் கேட்குறீங்க? ஏன்னா அங்க நித்திரையே கிடையாது. சர்வ காலமும் ஓய்வு எடுக்க முடியாது. யோசிச்சுட்டாரு ரொம்ப நேரம். கிடையாதுன்னா அப்படி எப்படியாங்க தூக்கம்லாம் நிச்சயமா வைக்கிறோம் கிடையாது. நம்ம தூக்கம் கிடையாது. எப்பவுமே பகவான் பாடி சேவை செய்யறது மட்டுமே அங்க உள்ள ஜீவன்கள் ஆனந்தம். எப்படி இருக்கும்? ஒரு முறையாவது போயிட்டு வந்துடணுமா? மறக்கூடாது. நிறைய வருது. ஒரு முறையாவது மகேந்திராவுக்கு போயிட்டு வந்துடணும். போனதுக்கு கூட எதுக்கு வரணும்? ஏதோ நிச்சயமா 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 சொல்லுங்க. ஒரு நிமிஷம் கேட்க. பகவானுடைய ராஜ்யத்துக்கு போகணும் அப்படின்னா பரிசுடைய ஞானத்தை வளர்த்துக்கணும். அந்த ஞானத்தின் மூலமா பகவானுடைய ராஜ்யத்தை அடையணும் அப்படிங்கிறது அந்த பள்ளிகளையும் சொல்லிட்டு நம்ம வந்து மற்ற பக்தர்களை பார்த்து நம்ம எந்த நிலையில இருந்தாலும் அவங்க கீழே தான் அப்படிங்கிற மனப்பான்மையே எப்போதுமே இருக்கணும். கனிவுடைய அந்த நிலையில இருந்து ஞானம். ஆமா, ஞானம். அந்த ஞானம். ஓகே.
ஸோ மாதாஜி கேட்டது என்ன அப்படின்னா, போய் கவர்மெண்ட்ல எந்த விடுபடுறதுக்கு பணிவை வளர்க்கப்படணும் அப்படின்னு சொன்னீங்க. ஸோ பணிவை வளர்க்கப்படுறது ரொம்ப அவசியம் அப்படின்னு சொன்னீங்க. அதே போல் அந்த ஞானத்தின் மூலமாக ஆரம்பிச்சோம். ஸோ அந்த ஞானங்கிறது என்ன அப்படிங்கிறத உங்களுக்கு கேட்குறது. ஞானத்தை எப்படி வளர்த்து கொள்றதுன்னு கேட்குறீங்களா, இல்லை எது மாதிரியான ஞானம்னாலே என்னன்னு கேட்குறீங்க? ஓகே. ஸோ ஞானம் அப்படின்னா என்னன்னு கேட்குறாங்க. ஸோ பகவானை பற்றிய ஞானம். சரி, ரொம்ப அது காலையில் ஒரு உபன்யாசம் சொன்னேன். மக்கள் சொல்லுவாங்க, பொதுவாக நீங்கள் நிறைய இடங்கள பார்க்கலாம், காட் இஸ் கிரேட் அப்படின்னு எழுதி போட்டுருவாங்க. இல்லை, காட் இஸ் கிரேட், கடவுள் மிக உயர்ந்தவர் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. பட் எப்படி உயர்ந்தவர், ஹவு இஸ் கிரேட் நிறைய பேர் தெரியாது. காட் இஸ் கிரேட் அப்படின்னு நிறைய இடத்துல எழுதி போட்டுருப்பாங்க, பார்த்துருவாங்க. பட் ஹவு இஸ் கிரேட், அவர் எப்படி உயர்ந்தவர் அப்படின்னா தெரியாது. இப்போ அவர் எப்படி உயர்ந்தவர் அப்படிங்கிற அந்த ஞானத்தை தெரிந்து கொள்வது. அவர் எப்படி உயர்ந்தவர் இல்ல. ஸோ பகவானுடைய நாமத்தை பற்றிய மகிமையை தெரிந்து கொள்வது, அவருடைய லோகத்தை பற்றிய ஞானத்தை தெரிந்து கொள்வது, அவருடைய குணங்களை பற்றிய ஞானத்தை தெரிந்து கொள்வது, இந்த பிரபஞ்சத்தை பற்றிய ஞானத்தை தெரிந்து கொள்வது, இந்த சிருஷ்டி அவர் எப்படி படைத்தார். ஸோ பாகவதத்தை தெளிவாக நம்ம படித்தோம் அப்படின்னா அந்த ஒரு ஞானம் போதும். பூர்வாச்சாரியர் நம்ம கொடுத்திருக்கக்கூடியது பாகவத புராணம் அப்படிங்கிற அந்த ஒரு புராணத்தை நாம் முழுமையாக கற்றோம் அப்படின்னா அதுவே போதுமானது. அந்த ஞானம் எல்லா பாகவதத்துல இல்லாத ஞானமே இல்லை. மொத்த பிரபஞ்சத்தை பற்றியும் இருக்கு, பகவானுடைய குணத்தை பற்றி இருக்கு, அவருடைய லீலைகளை பற்றி இருக்கு. ஒரு பக்தன் எது மாதிரியான குணத்தில் வாழணும், எப்படி செயல்படணும், ஒரு கிரகஸ்தன் எப்படி வாழணும், ஒரு அரசன் எப்படி வாழணும், ஒரு பிரம்மச்சாரி எப்படி இருக்கணும், ஒரு கிரகஸ்தன் எப்படி இருக்கணும், ஒரு ஸ்ரீ ஒரு பெண் எப்படி நடக்கணும், ஒரு ஆண் ஒரு கணவன் எப்படி இருக்கணும், எல்லா விதமான ஞானமும் அதுல பூர்ணமாக இருக்கு இல்லையா. ஸோ பாகவத தர்மத்தின்படி நாம் வாழ கற்றுக்கணும் அப்படின்னா அதே உயர்ந்த ஞானம். பூர்வாச்சாரியர் நம்ம கொடுத்திருக்கக்கூடியது பகவத்கீதை, பாகவத புராணம், சைத்தன்ய சட்டம். இது நம்ம சம்பிரதாயத்துல அங்கீகரிக்கப்பட்ட சாஸ்திரம். ஸோ இந்த சாஸ்திரத்தை முழுமையாக நம்ம கற்றோம் அப்படின்னா அந்த ஞானமே நம்ம பகவானை லோகத்தை அடைவதற்கு போதுமானது. அதோட சிறப்பா சொல்லும்போது பிரபாத சொல்ற உபதேசாமிரதத்தில் இருக்கக்கூடிய முதல் 4 ஸ்லோகம் அந்த ஞானத்தை முழுமையாக கற்றீங்கனாலே போதும். ஸோ பயிற்சி அந்த முதல் 4 ஸ்லோகம், உபதேசத்தினுடைய முதல் 4 ஸ்லோகம், அந்த ஸ்லோகத்தின் அடிப்படையில் ஒரு பக்தர் வாழ கற்றுக்கொண்டால் இந்த பிறவிலேயே பகவானுடைய லோகத்தை நிச்சயமாக அடைய முடியும். உபதேசத்தினுடைய முதல் 4 ஸ்லோகம் அதுபடி நம்முடைய வாழ்க்கையை வாழ ஆரம்பிச்சிட்டோம் அப்படின்னா பாகவதத்தை பற்றிய முழு ஞானம் வெறுமனே இன்ஃபர்மேஷனா இருக்கக்கூடாது. நாம் கற்றுக்கொள்வது வெறுமனே 3ஆம் ஸ்கந்தம் அப்படின்னா அது என்னது, அங்க 4 குமாரர்கள் பற்றி சொல்லப்பட்டிருக்கோம். 7ஆம் ஸ்கந்தம்னா என்னது, நரசிம்ம அவதாரத்தை பற்றி சொல்லப்பட்டிருக்கோம். 9ஆவது ஸ்கந்தம் என்ன இருக்கும், ராமா பற்றி சொல்லப்பட்டிருக்கோம். இது இன்ஃபர்மேஷன், இது இன்ஃபர்மேஷன். பட் பாகவனுடைய ஞானத்தின்படி நம்ம வாழ கற்றுக்கொள்வது அதுதான் உண்மையான ஞானம். வெறுமனே தெரிந்து ஒரு செய்தியை பற்றி தெரிந்து கொள்வது கிடையாது ஞானம், அதுபடி வாழ ஆரம்பிப்பது ஞானம். பாகவத்தின்படி வாழ கற்றுக்கொள்வதே உண்மையான ஞானம். சரியா? கொஞ்சம் அரேஷ் ஏன் பகவான் எண்ணற்ற ரூபங்கள் எடுத்திருக்காரு அப்படின்னா, ஏன்னா ஒவ்வொரு ஜீவனுக்கும் எல்லாருமே கிருஷ்ணர் வழிபட்டாங்களா? இல்ல, பெருமாள் ரூபங்கள்ல பல ரூபங்கள்ல ஒவ்வொரு பக்தருக்கும் பல விதமான ரூபங்கள் இருக்குது.
ஒரு சிலருக்கு நரசிம்மரை பிடிக்கும், ஒரு சிலருக்கு ராமரை பிடிக்கும், ஒருவர் கிருஷ்ணரை பிடிக்கும், ஒருவர் நாராயணரை பிடிக்கும். ஆனால் இந்த ரூபங்கள் எல்லாம் பகவானுடைய ரூபங்களுடைய விவரம். ஸோ அதனால ஏதாவது ரூபத்துல பகவானுடைய எந்த ரூபத்தில் ஏதாவது ஒன்றில் அவருக்கு நாட்டம் ஏற்படும், இல்லை ஏதாவது ஒரு லீலையில் அவருக்கு கவர்ச்சி ஏற்படும். ஸோ அதனால பகவான் எங்கிடங்காத லீலைகளை ஒதுக்குறீங்க, எங்கிடங்காத அவதாரங்களை வந்து எடுத்துக்கொள்கிறார். எதற்காக அப்படின்னா நம்மை போன்ற பந்தப்பட்ட ஆத்மாக்களை விடுவிப்பதற்காக. நமக்கு அந்த லீலையில பகவானுடைய அந்த அவதாரத்தின் மீது நமக்கு நாட்டம் ஏற்படணும், அந்த லீலையின் மீது ஏதாவது காட்சி ஏற்படும், பகவானுடைய ஏதாவது ஒரு விஷயத்துல நமக்கு நாட்டம் ஏற்படும். நம்மை விடுவிப்பதற்காக தான் இதெல்லாம். அதுதான் அந்த பகவான் மீது அந்த நாட்டம் நமக்குள்ள, பகவான் மீது அந்த பிரேமை, பகவான் மீது அந்த அன்பு நமக்கு நம்ம வளர்த்துக்கொள்ள வேண்டும். பகவான் மீது அந்த அன்பை வளர்த்துக் கொள்ளணும் அப்படின்னா என்ன செய்வோம், பகவானுக்காக ஏதாவது ஒரு விதத்தில் நாம் ஏதாவது சேவைகள் செய்யும். நான் வெறுமனே அன்பா இருக்கேன், பகவான் மீது பக்தியில இருக்கேன் அப்படின்னா வெறுமனே உட்கார்ந்து இருக்கிறது கிடையாது, அது கிடையாது அன்பு, இல்லையா? அன்பு அப்படின்னா அதனுடைய வெளிப்பாடு என்ன? செயல். அன்பு அப்படின்னா செயல்ல அது வரணும், இல்ல? பெருமாளுக்காக நான் திறமை ஏதாவது ஒரு கைங்கரியம் செஞ்சாலும், பெருமாளுக்காக ஏதாவது ஒரு சேவை செஞ்சாலும், தினமும் பல்லாண்டு மட்டும் பாடிக்க கூடாது. பல்லாண்டு பாடுவது முக்கியம், ஆனால் பல்லாண்டு மட்டும் போதுமானது அல்ல, அதை விட நிறைய நாம் செய்ய முடியும். நம்ம மாதிரி கட்டுண்ட ஆத்மாவை ஏதாவது ஒரு இடத்துல ஈடுபடுங்கிறதுக்காக ஆச்சாரியர்கள் நமக்கு அந்த ஒரு விஷயத்தை கொடுக்குறாங்க, அட்லீஸ்ட் பல்லாண்டையாவது பாடு அப்படின்னு. அதுக்காக பல்லாண்டு மட்டுமே போதுமானது அல்ல, அது ஆழ்வார்கள் இல்லை. சரியா சொன்னீங்க. ஒரு அம்மா அப்பதான் வந்து கேட்டாங்க, சுவாமி கிருஷ்ணருக்கு ஏன் இவ்வளவு பதார்த்த நைவேத்தியம்? அவருக்கு தான் அவள் ரொம்ப பிடிக்குங்க, அவள் மட்டும் வைக்க வேண்டியது. ஏன்னா யார் கொடுத்தா அவள்? அது குஷேலருக்காக கொடுத்தது. குஷேலர்ட்ட என்ன இருந்துச்சோ அதை கொடுத்தாரு. நம்மகிட்ட என்ன இருக்கு? எல்லாம் இருக்கு, இல்லையா? பல்லாண்டு பாடுறது யாரு? ஆழ்வார்கள் பாடுறோம். நம்ம என்ன பண்ணுவோம்? இந்த சரீரத்தை கொண்டு நம்ம சேவை செய்வோம், இல்ல? பல்லாண்டு பாடலாம், ஆழ்வாரை ஞாபகப்படுத்தி பல்லாண்டு பாடலாம், தவறு இல்லை. ஆனால் அதை விட என்ன பண்ணணும்? இந்த உடலை, இந்த சரீரத்தை, அதுக்காக இந்த மனித சரீரம் கொடுக்கப்பட்டிருக்காங்க, ரொம்ப முக்கியம். இந்த மனித சரீரத்தை பகவானுடைய காரியத்திற்கு நாம் பயன்படுத்தாமல் வெறுமனே இந்த பௌதீக விஷயத்திற்காக நாம் பயன்படுத்துவோமே, ஆனால் இந்த பௌதீக உடலை கொண்டு நம் துன்பத்தை மட்டுமே அனுபவிப்போம், இன்பத்தை நம்ம அடையவே முடியாது. புரிஞ்சது? எதுவும் தவறா சொல்லலையே? ஆமா, வேதம் ஞானம்னா ஆச்சாரியார் சொல்ல பாகவதத்துல 9 பாகத்தையும் படித்துட்டாலே ஆன்மீகம் ஒரு மனிதனுக்கு நிச்சயமாக வரும். அவர் வந்து அந்த படிக்கணுங்கிற ஒரு அறிவு வரும் பாருங்க, பகவான் கொடுக்கிறது அது உயர்ந்த ஞானம். அந்த அடிப்படையிலே 10வது ஞானங்களை எடுத்து படிச்சு படிச்சு போக போக அது ஞானத்தை இப்ப அதை நீங்க உணர்றீங்கல்ல, அந்த உணர்ச்சிதான் ஆனந்தம். அந்த நிலை வரும்போது ஞான நிலை வந்தது ஞானி ஆயிடுவார். ஞானியா இருக்காது என்ன சொன்னா எருமையே கிடையாது. இப்ப நீங்க 10ஆம் ஸ்கந்தம் படிக்கிறீங்க, இப்ப நீங்க 10ஆம் ஸ்கந்தம் படிக்கிறீங்களா? என்ன பிரபுதாஸ் சொல்றார், ஒருவர் 9ஆம் ஸ்கந்தம் முடித்து 10ஆம் ஸ்கந்தம் வரும் பொழுது அவரால் உணர முடியும் கிருஷ்ணன் மீது இருக்கக்கூடிய அந்த அன்பை, அந்த தூய பக்தியை வந்து உணர முடியும் அப்படின்னு சொல்றார். ஸோ அந்த பாகவதம் தொடர்ந்து ஐயா வந்து வாங்கி 1 வருஷம் ஆகுது. பாகவதம் வாங்கி 1 வருஷம் ஆச்சு சார், 1 வருஷம் ஆகும்போது இல்லை, பாகவதம் வாங்கி 1 வருஷம் தான் ஆகும்போது அவர் வந்து இப்போ 10ஆம் ஸ்கந்தம் படிக்கிறாரு. நினைவில் இல்லை,
வயசு பரவாயில்ல. டச் பண்ணிக்கிட்டே போறான். இன்னும் முக்கியமானது திருப்பம். கடைசி நேரத்துல என்ன உங்களுக்கு நினைவுபடுத்தணுமோ அதை படுத்திடுவார் பகவான். கவலைப்படாதீங்க. அதற்காக தான் நிறைய கேட்கணும். ஏதாவது ஒன்றை பகவான் கடைசி நேரத்துல அந்த காலேஜமாய் அந்த அந்திம காலத்துல என்ன ஞாபகப்படுத்தணுமோ நமக்கு அதை படுத்திடுவார். அதனாலதான் நம்ம நிறைய படிக்கணும். நீங்க சொன்னீங்கல்ல, நாம் இந்த சரீரத்துல உயிருடன் இருக்கும் போது யாரை பற்றி அதிகமா கேட்கிறோமோ, யாரை பற்றி அதிகமா படிக்கிறோமோ, யாருடைய நாமத்தை அதிகமா ஜபிக்கிறோமோ, அதுதான் இறுதியில் நம்ம அந்த கடைசி நேரத்துல அந்த கடைசி தருணத்தை இந்த ஜீவன் இந்த உடலை விட்டு தெரியும் போது அதுதான் நம்முடைய புத்தியில அறிவு. ஞானம் அப்படின்னா அறிவு. ஸோ அந்த அறிவு வந்து இந்த 9 பதங்களை படித்து 9 ஸ்கந்தங்களை சொல்ல வர கருத்து என்னன்னா, அந்த 9 பாவங்களையும் 9 காணங்களை நீங்க படித்து முடிக்கும் போது அந்த ஞானம், தெளிவான ஒரு ஞானம் நமக்கு கிடைக்கும். அதுக்கப்புறம் அந்த 10ஆவது ஸ்கந்தம் வரும் பொழுது பகவானை பற்றி அந்த உன்னதமான 9 அவதாரங்களை நீங்க பார்த்துருவீங்க இல்லையா? ராமாவதாரம் வரும், 9ஆவது ஸ்கந்தம் முடிஞ்சு அதுக்கப்புறம் 10ஆவது ஸ்கந்தம் கிருஷ்ண லீலை ஆரம்பிக்கும். ஸோ அதுல அந்த ஆனந்தத்தை அனுபவிக்க முடியும் அப்படின்னு பிரபு சொல்றாரு. அது உண்மை. பிரபு அதான் சொல்றாரு. அதனாலதான் பிரபா சொல்றார், நேரடியாக கிருஷ்ணருடைய ராசலீலையை போய் படிக்க கூடாது. அவன் படிச்சால் அது அபராதம், அவனால் புரிந்து கொள்ள முடியாது. அதனால பிரபா சொல்றாரு, 1ஆவது ஸ்கந்தத்துல இருந்து படிச்சு 9 ஸ்கந்தங்களை முடித்து அதுக்கப்புறம் 10ஆவது ஸ்கந்தத்தை படித்துதான் அந்த ராசலீலையை வச்சு நாம் கேட்க வேண்டும், படிக்க வேண்டும் அப்படின்னு சொல்றாரு. ஹரே கிருஷ்ணா. हरे कृष्ण। श्रीमद् भगवद गीता की जय। श्रील प्रभुपाद की जय।